ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜ ராஜ பராக்கிரம ராஜ வைராக்கிய. வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். நான் உங்க எழில். 2500 ரூபா மளிகை சாமான் வாங்கிக்கிறலாம், நீங்க மாசம் மாசம் உங்களுக்கு கூப்பன் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எது நம்ம ஊர்லையா? கேரளாவில். உங்க ஊர்ல கிடையாது. 8000 ரூபா கூப்பனோட முடிஞ்சு போச்சு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கதாநாயகியை ஒழிக்கிறதுக்குன்னே நிறைய பேர் வராங்க அப்படின்னு இன்னொரு பக்கம். தேர்தல் களத்தில் சில பேர் மாவை பிசைஞ்சு போண்டா போட்டு ஓட்டு கேட்காங்க, சில பேர் திண்ணையில உட்காந்து டீ குடிச்சு ஓட்டு கேட்காங்க. பாப்பமா ஒன்று ஒன்றா நிகழ்ச்சிக்குள்ள போவோம். செம்ம சீனுபா. அண்ணாமலை அண்ணாச்சி பாண்டிச்சேரியில் அப்படியே பவனி வந்தாருங்க. அங்க இருக்கிற தொண்டர்கள் எல்லாம் அண்ணாமலை ஐயார் அப்படியே குளிர்விக்க அவர் அப்படியே குடிஞ்சு அப்படியே பணிவோட ஏத்துக்கிட்டாரு பாருங்க. அத பார்க்கிறதுக்கு 1000 கண்ணு வேணும்டா. பாருங்க, நானு வருஷத்துக்கு ஒரு ஆள் வரக்கூடிய ஆள் இல்ல, வருஷம் முழுக்க வரக்கூடிய ஆளு. போன ட்ரிப் எம்பி எலெக்ஷனுக்கு வந்து ஓட்டு கேட்டேன்ல, இப்ப எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு வந்து ஓட்டு கேட்டிருக்கேன். நம்ம சின்னம் மாம்பழம் சின்னம் அப்படின்னு மாங்காவை தூக்கி காட்டி ஓட்டு கேட்கறாங்க சௌமியாக்கா. அதாவது நடிகருக்கு மட்டும்தான் வருவாங்களா செல்ஃபி எடுக்க? எனக்கு வருவாங்க. வாங்கயா தம்பிகளா, அண்ணனை அரவணைச்சு போட்டா எடுத்து வீட்டுல மாட்டுங்க, வருங்கால நம்ம காலம், வாதம்பி அப்படின்னு கட்டி பிடிச்ச அண்ணன் தழுவி போட்டாக்கு போஸ் கொடுத்தாரு பாருங்க. நாம் தமிழர் அப்படின்ற பெருமை அவருக்குள்ள இருக்கு. எம்மதமும் சம்மதம் யா. நாங்க எங்களை போய் இந்துக்களுக்கு விரோதி அங்க விரோதி நான் சொல்றீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கோயில்பட்டில் திமுக வேட்பாளர் என்ன பண்ணாரு தெரியுமா? அப்படியே கோயில்ல போய் பூசையை போட்டாரு, சர்ச்சில் போய் ஒரு பிரேயரை போட்டாரு, மசூதியில் போய் ஒரு ஓதலை போட்டாரு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான், எல்லாரும் போங்கட்டாங்க. அவருடைய சேவைகள் மேலும் மேலும் வளர செய்வாயாக. அவருடைய சேவைகள் மக்களுக்கு பொருந்திய சேவைகளாக ஆக்குவாயாக. அப்படியே நம்ம ஓபிஎஸ் ஐயா அப்படியே திறந்த மனதோட போய் உடன்பிறப்பாய் நின்று நான் ஓட்டு கேட்டு வந்திருக்கேன். மக்களே, தாகம் தீர்க்க கூல்ட்ரிங்க்ஸை குடிங்க, அப்படியே ஓட்டு போடுங்கன்னு சொன்னாரு. சடக்குன்னு கேச போட்டு விட்டாங்க. என்னன்னு கேட்டா, கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்கறது தப்பு, அவங்க தாகத்துல நின்னுட்டு போட்டுமே, அவங்க வாங்கி கொடுப்பாங்க, நீங்க வாங்கி கொடுக்க அப்படின்னு தேர்தல் கமிஷன் கேட்கணும் கேஸ் போட்டிருக்காங்க. ஸ்டாலின் வெற்றி சின்னம் உதயசூரிய வெற்றி சின்னம் ஓபிஎஸ் வெற்றி சின்னம் வெற்றி சின்னம். அப்படியே ஐயப்பா அண்ணாச்சி, அதான் ஓபிஎஸ் அண்ணாச்சியோட நெருக்கமா இருப்பாரா, அவரு மனசு வெதும்பி கண்ணீர் அப்படியே தெளிக்காரு. என்னன்னு கேட்டா, அவர் மட்டும் சீட்டு வாங்கிட்டு போயிட்டார, அவர் கூடயே இருந்தார, சட்டசபையில குரல் கொடுத்தார, எனக்கு ஒரு சீட்டு வாங்கி கொடுத்தாரா, என்ன நினைச்சு இப்படி பண்ணிவிட்டு அடிங்க அப்படின்னு இவர் அழுகிறது அங்க கேக்கு. உங்களுக்கு
முதல்ல போனது தளபதியார் எல்லாத்தையும் மதிச்சு ஊராட்சி சீட்டு கொடுத்தாரு. நீங்க அவரோட இருந்து நம்புறதுனால இப்ப உங்க போச்சு இருந்தா நம்ம கட்சி உழைப்போம். அவங்க ஓபிஎஸ் மறந்துருக்கலாம், வேற நிர்வாகிகள் மறந்துருக்கலாம். தளபதி ஸ்டாலின் அவர் உங்க முகம் அவர் முன்னாடி என்னைக்கு பத்தியே இருக்கு. அவர் உங்களை வாழ்நாள் வரைக்கும் அவர் உங்களை மறக்க மாட்டாரு. சபாநாயகர் அப்பா உங்களுக்கு அந்த திமுக இருக்க முக்கியமான உரம் உங்களை என்னைக்குமே மறக்க மாட்டாங்க. உங்களுக்கு பதவி இல்லாம இருக்கலாம், உங்க முகத்தை என்னைக்குமே அவங்க மறக்க மாட்டாங்க. எதிர்காலம் உங்களுக்கு என்னைக்கா இருந்தாலும் அவருடைய தலைவலியார் உங்களுக்கு உங்க முகத்துக்காக வேண்டி ஏதாச்சும் ஒன்று பின்னாடி போற காலங்களில் உங்களுக்கு கட்சியிலிருந்து ஏதாச்சும் ஜெயிப்பேன். அது அவங்க விருப்பம் கட்டாயம் செய்வாங்க. நீங்க எப்பயும் போல உழைங்க. ராத்திரியும் பகலுமா குடும்பத்தோட சேர்ந்து உழைச்சம்யா. ஆனா பாருங்க, எங்களுக்கு சீட்டு கொடுக்கல. இது நியாயமா? அடுக்குவா? அதனால நாங்க கட்சியை விட்டு குடும்பத்தோட போறோம்யா. இந்த உலகத்தை விட்டு போறதவரை எங்களுக்கு ஒரு வழியே இல்ல அப்படின்னு அதிமுகவில் தல சத்தம் கரூர்ல. தொடர்ந்து நான் நகர்கழக செயலாளர் பதவியில் இருந்து என்னால் பணியாற்ற என் மனநிலையும் இல்லை, என் உடல்நிலையும் என்பதை தெரிவித்துக் கொண்டு எனக்காக உழைத்த என்னோடு பணியாற்றிய உங்கள் அத்தனை பொதுவாக மலரும் எனது நன்றியை கூறி தம்பி ராஜீவ்காந்தியை வெற்றி பெற செய்யுமாறு கேட்டு எனது உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். அப்படியே நம்ம மன்சூர் அவர் வந்தார். அண்ணாச்சி எடப்பாடி அண்ணாச்சி ஒரு சீட்டு கொடுத்த அண்ணன் அப்படின்னாரு. எல்லாம் முடிஞ்சு வச்சு போயிட்டு வாங்கன்ட்டாங்க எடப்பாடி அண்ணாச்சி. அங்கேருந்து நேராக நம்ம முதலமைச்சர்கிட்ட போய் ஐயா நீங்களா ஒரு சீட்டு கொடுங்க அப்படின்னோன்னா எல்லாம் விற்று போச்சு தம்பி, அடுத்த எலெக்ஷனில் பார்க்கலான்னு அவர் சொல்ல நான் போய் ஆள்குடியில் தனியாக போட்டு விடுவோம்னு அவர் போய் வேட்புமனு பண்ணிட்டார். அவ்வளோதான் மேட்டு. சீட்டு கேட்டேன், யாரும் தரல. ஐயா சிஎம் ஐயாட்டு கேட்டேன் 6 மாதமாக அலைஞ்சு. சீட்டா கடையில் தான் வாங்கி கொடுக்கணுன்ட்டாரு. சரி எடப்பாடி கிட்ட போனேன், அவர் கடைசியாக இருக்குது அப்படின்னாங்க. ஆரம்பத்துலேருந்து டச்சில் இருந்தேன். ஏன்னா அதிமுகவில் நான் ரொம்ப நாள் இருந்தவன் 4-5 வருஷம். ஆமாம், மீண்டும் 2000 ஆட்சியில் உட்கார வைக்கிற வரைக்கும் என் பங்கு இருந்துச்சு. ஆர்பி உதயகுமார் ஐயா போடுங்கம்மா ஓட்டு, எனக்காக நீங்க ஓட்டு போடுங்க, உங்களுக்காக நான் உங்க வீட்டு பிள்ளையாடு எல்லா வேலையும் பார்ப்பேன், ஓட்டு போட்டுருக்கதாகின்னு சொல்லிக்கிட்டே போயிட்டு இருந்தாரா. சட்டக்குன்னு கையை போட்டாங்க தேர்தல் ஆணையத்து அதிகாரிகள்லாம். உங்க வண்டியை சோதனை போடணும், ப்ளீஸ் கோஆப்ரேட் அப்படின்னாங்க. கடகடன்னு சோதனையை போட்டு போயிட்டு வாங்கட்டாங்க. அப்படியே நம்ம கேரளாவில் ஒரு ருசிகரமான ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, ஒரு பாப்பா கம்யூனிஸ்ட் சார்பாக போட்டிடுறாங்க. எம்மா பிரமாணத்தை பத்திரத்தை தாக்கல் பண்ணுங்க, உங்க வரவு செலவெல்லாம் காட்டுங்க அப்படின்னு ஒன்று பாப்பா சொல்லிச்சு. 84 ரூபா வச்சிருக்கேன், 40 ரூபா பையில இருக்கு, 44 ரூபா பேங்க்ல இருக்கு, நீங்க வேணா செக் பண்ணிக்கோங்க, திஸ் இஸ் மை ப்ராப்பர்ட்டி அப்படின்னு தூக்கி போட்டுச்சு. தேர்தல் அதிகாரியை மிரண்டு ஓடார். போறான் சடக்குன்னு சீமான் அப்படியே நின்னாரு. எப்ப பார்த்தாலும் பி டீம்னா நாங்கெல்லாம் பி டீம் தாயா, ஆனா நீங்க ஏ டீம், நீங்க தான் ஏ டீம். சத்தியமா சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. இல்ல பாஜகவுக்கு ஏ டீமே மெயின் டீம் திமுக. சும்மா பேசுமே ஒழிய அது தேர்தல் வரும்போது இப்படி கிளப்பிடும். இஸ்லாமிய கிறிஸ்தவர் வாக்கு தக்க வைக்கிறதுக்காக போற வரவனை எல்லாம் பி டீம் இல்லை. 90 விழுக்காடு என் கட்சியில் இந்துக்கள் தான் சொல்லுவாரு. பாஜக 100 விழுக்காடுனா நீங்க 90 விழுக்காடு. அப்ப ஏடிஎம் யாரு தம்பி? ஏடிஎம் யாரு? முதலா பிஜேபி இந்த மண்ணில் ஆழமா வேறுண்ட விட்ட கட்சி. ராஜா ஐயாவை சட்டசபைக்கு யார் எல்லாம் யாரு 5 ஆண்டு காலம் வாஜ்பாய் ஆட்சியை
ஐயா வாஜ்பாய் ஆட்சியை நிலையான ஆட்சியை கொடுக்க வச்சது யாரு? திமுக. அப்புறம் தேவையில்லாம சும்மா வந்து வரேன் பி டீம். ஏன்னா எல்லாரும் பி டீம். பிஜேபி ஏ டீம் வந்து பி டீம்னா ஏ டீம் ஒன்று. அது யாரு? அதான் திமுக. ஐயா, யாரை ஏமாத்துறீங்க? ஆட்சிக்கு வந்து அவர் 3 சிலிண்டருங்காரு, அந்த தம்பி என்னடா 4 சிலிண்டர் கொடுப்போம்ங்கிறாப்ப, நீங்க என்னடா கூப்பனை கொடுப்பேன் வாங்கிக்கோங்கன்றீங்க. அங்க பூரா அமெரிக்காக்காரனு இவனும் சேர்ந்துக்கிட்டு ஈரான்ல அடிச்சு கேஸ் வண்டி வரமாட்டேங்கன்னு எல்லாம் தத்தளிச்சுட்டு நீங்க வாட்டுக்கு ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்களா? நாங்க ஏமாறுவோமா? மக்களே ஏமாறாதீங்க, ஏற்கலப்பே பிடிங்காரு அண்ணன். கல்வி மாணவரோட உரிமை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை, அரசு கொடுக்கணும். அதை விட்டுட்டு நீ கடன் அப்படி அங்க இருக்க கடன்தாருன்னா என்ன வட்டி கடை வச்சிருக்கேன். ஐயோ, பிள்ளைகளை படிக்கிறது வந்து ஒரு நாட்டின் பிள்ளைகள் அரசின் கடமை. அதுக்கு ஏன் கடன் கொடுக்குற? மாணவன் கடன் வாங்கி படிக்கிறது நிலையில ஏன் வைக்கிற? அதான கேள்வி. அதை விட்டுட்டு வேலை இல்லாதவனுக்கு 4000 போடுறேன். அந்த 4000 நாளைக்கு கொடுக்கறத வச்சு திட்டத்தை தீட்டி அவனுக்கு வேலை கொடுக்க முயற்சி செய்யும். வேலை தான் நான் 2000 கொடுக்குறேன், நான் 2500 கொடுக்குறேன். சிலிண்டர் 3 ஒருத்தர் 6 சிலிண்டர் எங்க இருந்து கொடுப்ப? என்ன உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? எங்க இருந்து குடிப்பீங்கன்னு சொல்லுங்க எல்லாரும். ஏன் என் மக்களை இப்படி ஏமாத்தி என் நாட்டை விட்டு ஏலம் போட்டு வரேன் அதைத்தாரு இதைத்தாரு எங்க இருந்து கொடுக்க? முன்னேறு போனா பின்னத்து ஏறும் பின்னாடியே வரும் இல்லையா? இபிஎஸ் ஆட்சி வராரு, அண்ணே ஸ்டாலின் அண்ணே பொய்யா சொல்றாரு. அது செய்யறேன்னு சொன்னாரு, செஞ்சாரா? குறைப்பேன்னு சொன்னாரு, குறைச்சாரா? இறக்குவேன்னு சொன்ன இறக்குறாரா? இல்ல, ஏமாத்தி விட்டாரு. எல்லாம் பொய், பிராடு, பித்தலாட்டம். ஆனா நான் வந்தேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எல்லாம் அப்படியே அள்ளி தெருவன்னு அடிச்சு விடுறாரு அவரும். ஸ்டாலின் சொல்றார், திமுக ஆட்சி தான் சூப்பர் ஆட்சி தான், இந்தியாவுக்கு முதன்மையான ஆட்சி திமுக ஆட்சி. எதில் ஊழல் செய்வதில் நம்பர் 1 ஆட்சி திமுக ஆட்சி. உண்மைதானே? டாஸ்மாக்ல ஊழல், பல துறைகளின் ஊழல், ஊழல் நிறைந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். இந்தியாவில் பல மாநிலம் இருக்குது. ஆனால் திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். உண்மைதானே? எந்த அரசாங்கம் இதுவரை ஊழலுக்காக கலைக்கப்படல, திமுக அரசாங்கம் தான் கலைக்கப்பட்டிருக்கிறது. ஊழலில் ஊற்றுக்கண் திமுக, திமுக ஊழல், ஊழல்னா திமுக. ரெண்டையும் பிரிச்சு பார்க்க முடியாது. அப்படி ஒன்னோட ஒண்ணு மெர்ஜி ஆயிட்டு. ஆக அப்படிப்பட்ட திமுக அரசாங்கம் மீண்டும் தொடர வேண்டுங்களா? அப்புறம் கடன் வாங்குறதுல கவலைப்படுறதே இல்லை. தலைக்கு மேல போயாச்சு. ஜான் போன என்ன மூலம் போன கிராமத்தில் சொல்ற மாதிரி 5 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுட்டாரு. மகாராஷ்டிரா 5 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுட்டாரு. இதையெல்லாம் நாம தாங்க கட்ட வேணும். எல்லாம் வர்றீங்க, வேடிக்கை பார்க்குறீங்க, நாங்க பேசுறத கேட்கற நினைக்காதீங்க. உங்களுடைய தலையில் சுமத்தப்பட்ட கடன் 5 லட்சம் கோடி. 5 லட்சம் கோடி சாதாரண விஷயம் இல்லைங்க. அப்படியே உதயநிதி அண்ணாச்சி ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா எடுத்து சொல்றாங்க. இங்க பாருங்க, பிஜேபி எங்கெல்லாம் காலை வைக்குதோ அங்கெல்லாம் வறுமை தாண்டவம் ஆடுது. உங்களுக்கு புரியுதா புரியலையா? சண்டை நடந்துகிட்டு இருக்கு பாருங்க. இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? பிஜேபிக்கு நாம எப்பவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். நீங்க அதை பண்ணணும்னா திமுகவுக்கு ஓட்டு போடுங்க, ஸ்டாலினை முதலமைச்சர் ஆக்குங்க பழையபடி அப்படின்னு உதயநிதி என்னாச்சு அப்படி பொங்குற. நம்முடைய தலைவர் சொன்ன மாதிரி இந்த தேர்தல் டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு. அதுல தமிழ்நாடு வென்று காட்டணும்னா திமுக ஜெயிச்சு காட்டணும். பாஜக இன்னைக்கு பல்வேறு ரூபங்கள்ல வராங்க. அவங்க ஒரு டீம் இறக்கி இருக்கிறாங்க. அது தவிர பாஜக பி டீம், சி டீம், டி டீம், எத்தனையோ டீம்கள் வரும். எத்தனை டீம் வந்தாலும் தமிழ்நாட்டில் சாம்பியன் திமுக தான், நம்முடைய தலைவர் தான் அப்படிங்கறத நீங்க நிரூபிச்சு காட்டணும். செய்வீங்களா? நாம மீண்டும் ப்ரூவ் பண்ணணும். தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். தமிழ்நாடு என்னைக்குமே சுயமரியாதை உள்ள மண்ணு தான். இங்க அடிமை கூட்டத்திற்கு அனுமதி கிடையாதுங்கிறத நீங்க ப்ரூவ் பண்ணணும். செய்வீங்களா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், பண்போடு கேட்கின்றேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா பூரிப்பா சொன்ன தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிங்கள். அண்ணன் பழனியப்பன் அவர்களை அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. செய்வீங்களா?
ஐயா டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் போட்டியாமே, நீங்க என்ன நினைக்கணும், மைக்க கொண்டே சரக்குன்னு மூக்கு பக்கத்தில் கொண்டு வச்சாங்க, அதாவது வாய்க்கிட்ட வச்சாங்க பியூஷ் கோயல்கிட்ட. அவர் சொல்றாரு, ஆமா உண்மைதானே, சீட்டு பிரச்சனையில தகராறு ஓடிக்கிட்டு இருக்கு, நான் இல்லைன்னா அங்க அடிதடி நடந்திருக்கு, நான் தான் உள்ளவே விலக்கி விட்டேன் அப்படின்னு சண்டையை பத்தி சொல்றாரு பியூஷ் கோயல் ஐயா. Yes, this election is between the DMK and Congress fight amongst each other. You saw how they fought. So he's right. He's fighting against his own partners in Delhi. But the AIDMK, DMK combined, the NDA, you saw how smoothly as a family we work. ஐயா அடிமைனா என்ன, முதலாளி ஒன்று சொன்னா அதை அப்படியே மறுதளிக்காம பின்னாடி இருக்கிற ஆளு சொன்னா அவர் தான் அடிமை. பாருங்க பியூஷ் கோயல் சொல்றாரு, இவர் சங்க அப்படின்னு ஒரு சத்தத்தோட சொல்றாரு, அப்ப அடிமை தானே. நீங்க புரிஞ்சுக்க வேண்டாமா? புரிஞ்சுக்கோங்க, ஓட்ட திமுகவுக்கு போடுங்க அப்படிங்க. எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, இன்னைக்கு மீண்டும் பாஜகவோட அடிமையாகி தமிழ்நாட்டுக்குள்ள திரு மோடி அவர்களையும் அமித்ஷா அவர்களையும் எப்படியாவது பிஜேபியை தமிழ்நாட்டுக்குள்ள கூட்டிட்டு வரணும்னு வேலை பார்த்துட்டு இருக்கிறார். ஜாடிக்கு ஏத்த மோடின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தான் மோடிக்கு ஏத்த ஒரு அடிமை எடப்பாடி பழனிசாமியா மாறி இருக்கிறார். நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், நகைச்சுவா சொல்லியிருக்கிறேன், முரட்டு பக்தர்கள் பார்த்திருக்கிறோம், முரட்டு தொண்டர்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தான் இந்தியாவிலேயே ஒரு நம்பர் 1 முரட்டு அடிமையா, மோடியோடைய அடிமையாக இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். அடிமைனா நாங்கள் அடிமையா? நாங்கள் அடிமையே கிடையாது. நாளே நாளில் எல்லாத்தையும் ஜோலியை முடிச்சு நாங்கள் பிரச்சாரத்துக்கு போனோம். நீங்க தான் அந்த காலத்துல இருந்தே காங்கிரஸ் ஒழிக்க போறோம்னு சொல்லி நீங்க ஆரம்பிச்சு இப்ப காங்கிரஸே கெதின்னு கிடைக்கிய. சோ யூ ஆர் த அடிமை அப்படின்னு சொல்றாரு வீரமணி அண்ணாச்சி. அவர்கள் தான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அடிமை இல்லை, அடிமை அவர்களால் தான் இருக்கின்றார்கள். காங்கிரஸுக்கு இன்றைக்கு அடிமையாக இருந்து இன்னைக்கு தமிழ்நாட்டையே இன்னைக்கு எப்படி கடந்த காலங்களில் திமுக உருவானது, காங்கிரஸை எதிர்த்து தான் திமுக உருவானது. மிட்டா மிராசுகளும் நிலச்சுவாதலும் ஆலை அதிபர்களும் பஸ் முதலாளிகளும் பெரும் பணக்காரர்கள் தான் இந்த காங்கிரஸ் இந்த நாட்டை ஆள்கிறார்கள். அதில் சாதாரண சாமியானியன் இந்த நாட்டை ஆண்டால்தான் இந்த நாட்டுக்கு விடிவு வரும் என்று தொடங்கப்பட்ட கட்சி தான் திமுக. ஆனால் இன்றைக்கு திமுக இன்றைக்கு காங்கிரஸுக்கு அடிமைத்தனத்தின் அடிமையாகி கொண்டு இன்றைக்கு அந்த திமுகவில் பார்க்கும்போது எல்லாரும் இன்றைக்கு எந்த சூழ்நிலையிலே இன்றைக்கு அவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த அளவிலே அவர்கள் தான் இன்றைக்கு காங்கிரஸுக்கு அடிமையாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் சுதந்திரமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு அவர்கள் அவர்களுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்கும் அவர்களுடைய சொத்துக்களை காப்பாற்றிலும் அவர்களுடைய வழக்குகளை காப்பாற்றிக் கொள்வதற்கும் மறைமுகமாக இன்றைக்கு பிஜேபியோடு இன்றைக்கு மேல்மட்டத்திலே தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கிறார். இதை நான் சொல்லவில்லை, அரசியல் வித்தகர்கள், அரசியல் விமர்சகர்கள் இன்றைக்கு கோடிட்டு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவிலே இவர்கள் சும்மா வெளிவேசம் போடுகிறார்கள், அவ்வளவுதான். அண்ணாச்சி எப்படியாவது காலி பண்ணி போடணும், காலு பண்ணணும். ஏங்க காலை வச்சா போராட்டம், தடக்குன்னு கோர்ட்டுக்கு போறாங்க, இந்த பக்கம் போனா போராட்டம், கோர்ட்டுக்கு போறாங்க. அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி, என்னால நடக்க கூட முடியலன்னு நயினார் அண்ணாச்சி அப்படியே பாதையை பார்த்து அழுகிறாருங்க. பொதுவாக இருந்தாலும் கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் திராவிட முன்னேற்ற கழக அரசு, மதிப்புக்குரிய மாநில முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய அரசானது ஆளுங்கட்சிக்கு ஒரு நிலைமையும் எதிர்கட்சிக்கு ஒரு நிலைமையும் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. எதிர்கட்சிக்கு ஒரு கூட்டம் நடத்தணும்னா நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றத்துடைய ஆணை வாங்கி தான் கூட்டம் நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அதே மாதிரி பத்திரிகை துறை, ஊடகத்துறையை பொறுத்த மட்டும் நீங்க நிறைய உங்க ஊடகத்திலே நிறைய பேர் அடி வாங்கி இருக்கிறீங்க, நிறைய அடி வாங்கி ஆஸ்பத்திரி அவங்க மேலேயே கேஸ் போட்டிருக்காங்க. ஆனா பாரத நரேந்திர மோடி அவர்களை பற்றி தவறாக பேசி திமுக அவர்கள் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஆனா திமுக ஆட்சியோ திமுக சேர்ந்தவர்களே ஏதாவது ஒரு சோசியல் மீடியால போட்டா கூட அவங்க இன்னைக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்து கைது பண்றாங்க. சவுக்கு சங்கர் இன்னைக்கு தமிழ்நாட்டுவே நுழைய முடியல. ஒருவேளை பழைய காலத்துல எமர்ஜென்சி போட்டிருந்தாங்க, இந்திரா காந்தி அம்மையார் பீரியட்ல எமர்ஜென்சி போட்டாங்க. அதே மாதிரி ஒரு எமர்ஜென்சி சட்டம் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. ஏப்ரல் 23 பிறகு அது முடிவடையும். அப்படியே கேட்கிறாரு எஸ்பி வேலுமணி அண்ணாச்சி. மெடிக்கல் காலேஜ் நாங்க 11 வாங்கினோம். எப்படி வாங்கணும் தெரியுமா? போராடி அப்படியே பிள்ளைகளுடைய படிப்புக்காக நாங்க கண்ணீர் சிந்தி வாங்கினோம். நீங்க வாங்கினீங்களா? ஒண்ணு கூட வாங்கினீங்களா? ஒரு காலேஜ், ஆனா பாலிடெக்னிக் காலேஜாவது ஓபன் பண்ணீங்களா அப்படின்னு கேட்காரு. அவர் கேட்காரு. பாரத பிரதமர்கள் எடப்பாடியார் இருக்கும்போது கொடுத்தாங்க தமிழ்நாட்டுக்கு 11 மருத்துவக் கல்லூரி.
திமுக ஒன்றும் கூட கொடுக்கல. அது மட்டுமல்ல, அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தில் நான் தான் அமைச்சராக இருந்தேன். மற்ற மாநிலத்தில் கட்டாத வீடுகள் கூட தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாங்க. அது மட்டுமல்ல, இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அமெரிக்கா ஈரான் போர் நடந்துட்டு இருக்குது. மற்ற நாட்டுக்கெல்லாம் எல்லாமே தட்டுப்பாடு, டீசல் பெட்ரோல் எல்லாம். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாடு இந்தியாவில் இன்னைக்கு பாரத பிரதமருடைய முயற்சியால் சமீதோட 5 கப்பல் எல்லாம் பொருள் வந்திருக்குது. பாராட்ட வேண்டாமா? எதுக்கு அரசியல் பண்ணி மத்திய அரசு குற்றம் சொல்லிட்டு இருக்கிறீங்க? ஒண்ணு மட்டும் சொல்றோம், இன்னைக்கு திமுகவுக்கும் மற்றவர்களுக்கும் எடப்பாடியார் அண்ணா திமுக ஆட்சி வருவது உறுதி, எடப்பாடி முதலமைச்சர் வருவது பாரத பிரதமரை கேட்டு அத்தனை திட்டங்களும் மீண்டும் அதிகமான திட்டங்கள் நாங்களே கொண்டு வர முடியும். எங்க கூட்டணி கட்சி மத்தியில இங்க மாநிலத்தில் அண்ணா திமுக கண்டிப்பாக அதிகமான திட்டங்களை கேட்டு பெற்று தருவோம். நாங்க வாங்கணும். அண்ணா திமுக ஆட்சி இருக்கும்போது 16 பே கமிஷன், 15 பே கமிஷன் எல்லா நிதியும் நாங்க வாங்கணும். உள்ளாட்சி தேர்தல் நடக்காத போது கூட நிதி ஒதுக்கிறாங்க மத்திய அரசு. காட்டுமன்னார் கோயில்ல 2 பேரும் போட்டி போடுறாங்க. அதாவது திருமாநாச்சியும் போடுறாரு, இந்த பக்கம் அன்பு சோழனும் போடுறாரு. இவர் கேள்வி கேட்கார், அவரை நீங்க எம்பியா தானே இருக்கீங்க, 1 வருஷம் கூட ஆவரையில இப்ப ராஜினாமா பண்ணீங்கன்னா அதுக்கு தேர்தல் வரும், அதுக்கு கவர்மெண்ட்டுக்கு செலவு பண்ணணும், கவர்மெண்ட் காசை கரைக்கிறதுல குறியா இருக்கீங்களே, இது நியாயமா அப்படின்னு திருமாநாச்சியை கேட்காரு. ஆனா இங்கிட்டு இருந்து ஒரு குரல் வருது, அண்ணாச்சியா உங்க கூட்டணியில் இருக்கிற சண்முக அண்ணாச்சியும் போட்டி விடுறாரோ அப்படின்னு ஒரு சவுண்ட் வருது. எம்பியா இருக்கும்போதே ஒண்ணுமே செய்யலங்கும் போது எம்எல்ஏ இருக்கும்போது 6 தொகுதி அடங்கியது ஒரு எம்பி தொகுதி. அப்படி ஒரு தொகுதிக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வந்து என்ன செய்ய போறாரு? அதை மீறி ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வந்தாலும் 2 பதவியில் ஏதாவது ஒரு பதவியை இவர் ராஜினாமா பண்ணி ஆகணும். சரிங்களா? ஒன்று எம்பியை ராஜினாமா பண்ணணும், இல்லைன்னா எம்எல்ஏ ராஜினாமா பண்ணணும். இப்படி ஒரு ராஜினாமா பண்ண இடைத்தேர்தல் நடந்தால் அரசுக்கு எவ்வளோ பெரிய இழப்பு, நிதி இழப்பு. மக்கள் வரி பணத்தில் தானே அந்த தேர்தல் நடத்துகிறாங்க. இப்போ மக்களுடைய வரி பணத்தை எத்தனையோ நலத்திட்டத்துக்கு பயன்படுத்துறதுக்கு நமக்கு நலத்திட்டங்கள் இருந்தும் பணங்கள் இல்லாத பற்றாக்குறையினால நம்ம கடன் வாங்கி இன்னைக்கு அரசு நடக்கிற நிலைமையில் இருக்கிறோம். 10 லட்சம் கோடி தமிழக அரசு கடன் வாங்கி இருக்குதுங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது மக்களுடைய வரி பணத்தை செலவழிக்கிறதுக்கு இது முன் வரதுக்கு சமம். மக்களுடைய வரி பணத்தை செலவழிக்கிறதும் மக்களுடைய உழைப்பு செலவழிக்கிறதும் ஒன்று தான். இது ஒரு ஆரோக்கியமானது அல்ல. அப்படியே நயினார் அண்ணாச்சி ஒன்று சொல்றாரு, நாங்க எவ்வளவு பெரிய கூட்டணியை வச்சு நாங்க என்னென்ன பாடு விட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த குறுக்க மறுக்கையும் பூனை ஓடின மாதிரி விஜய் குறுக்க ஓடிக்கிட்டு ஐயோ வலியும் வேதனையும் எனக்கு இருக்குடா என்னாச்சு அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தா என்னையா அர்த்தம் அப்படின்னு கேட்கறலாம். அது அவர் சொல்றாரு. எங்களை பொறுத்த மட்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி மதிப்புக்கு எடப்பாடி அவருடைய தலைமையில் ஏற்கனவே ஆட்சி செய்த கட்சி, இனி ஆட்சி செய்யக்கூடிய ஒரு கட்சி எங்களுடைய கூட்டணி. அதனால சிறுபிள்ளைத்தனமாக தாவேகாவுடைய தலைவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படியே சண்முக ஐயா இருக்கார்ல, அவர் கம்யூனிஸ்ட் தோழர். அவருக்கு இந்த எலெக்ஷனு மக்கள் போராட்டம் இது எல்லாமே நின்று இறங்கி பார்க்குறோம் இல்லையா, அந்த தம்பிக்கு ஒன்றுமே தெரிலங்க. என்னமோ அவர் வாட்டுக்கு வந்துட்டாரு, யாரோ எழுதி கொடுக்குறாங்க, தப்பும் தவறுமா அவர் வாட்டுக்கு பேசுறாரு, வருத்தமா இருக்குங்க. சிறையில் பார்த்த நடிகர் தெருவுக்கு வந்திருக்கிறார், ஆகவே அவரை பார்க்கலாம் என்ற முறையில் தான் மக்கள் போயிருக்காங்க. அவர் தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் இந்த கூட்டங்கள் வரும், அதில் ஒன்றும் எங்களுக்கு சந்தேகம் இல்லை. ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான நபராக தமிழக மக்கள் கருதுகிறாரா என்றால் கடுகளவு கூட அதற்கு வாய்ப்பில்லை. நான் என் தம்பியை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறேன். என் தம்பி களத்தில் இருக்கும் பொழுது மற்றவங்க யாராவது விமர்சனம் பண்ணா எனக்கு அப்படியே நெஞ்செல்லாம் எரியுது. அதனால தம்பி, நீங்க பாஜகவை கொள்கை எதிரின்றீங்க, அதுக்கு என்ன ரீசன், அதனுடைய விளக்கம் என்ன, அதை சொல்லுங்க. திமுக தீய சக்திகிறீங்களே அதுக்கு விளக்குங்க, இல்லைன்னா உங்களை கிண்டல் பண்ணும்போது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு தம்பி அப்படிங்காரு நம்ம அண்ணன். திமுகவை ஒழிக்கணும், எல்லாருக்கும் இருக்கு, ஏன் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லணும். விளங்குதா? பாஜக கொள்கை எதிரி. எந்த இடத்துல உன் கொள்கை எதிரி, உன் கொள்கை என்னன்னு சொல்லு, நாங்கள் கொள்கை எதிரியா இல்லைன்னு முடிவெடுத்தோம். கொள்கை எதிரின்னு சொல்றது கொள்கை இல்லை, இதனால இவன் என் கொள்கை எதிரின்னு சொல்லணும். விளங்குதா? விளங்குது. திமுக ஒழிக்கணும், ஏன் ஒழிக்கணும் பேசணும். அப்படியே அமைச்சர் ராஜேந்திர அண்ணாச்சி ஒரு விஷயம் சொல்றாரு, இஸ்லாமியர்களுக்கு ஏதாவது ஒரு பங்கம் ஒரு எதிராக சட்டம் வருதுன்னா அதிமுக முதல்ல போய் கையெழுத்து போட்டு ஆதரிச்சிருவாங்க. ஆனா இங்க வந்தோன்னா நாங்க தான் ஒன்றாக இருக்கோம், தோழமையோட இருக்கோம்னு நடிப்பாங்க. நடிப்பு எல்லாங்க. நாடாளுமன்றத்தில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டம் வருகிற போது, சிஏஏ இப்படி பல்வேறு சட்டங்கள் வருகிற போது அதற்கு ஆதரவாக இருந்தவர்கள் அதிமுகவினர். பல்வேறு நேரங்களிலே சிறுபான்மையினருக்கு எதிராக இருந்தவர்கள் அதிமுகவினர், இந்த பழனிசாமி. ஆனால் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்
மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கிற அத்துணை தலைவர்களும் சிறுபான்மையினருக்கு ஆதரவாக, ஏழை எளிய மக்களுக்கு ஆதரவாக, நடுத்தர மக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கிற இயக்கங்கள் தான் இன்றைக்கு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியிலே இடம்பெற்றிருக்கின்றன. அப்படியே வீரபாண்டியன் ஐயா என்ன சொல்றாரு தெரியுமா? எப்படி நாங்க எதிர்க்கிறோம்ங்கிறத களத்துல பாருங்க ஐயா. அப்படியே போங்க அவங்களெல்லாம் என்ன பண்றது அப்படின்னு கொஞ்சம் விரக்தியை வெளிப்படுத்துற மாதிரியே பேசுறாரு. எங்களை பொறுத்தவரை பெருங்கோபம் ஒன்றிய அரசின் மீது 199% அவர்கள் மீதுதான். அதிகாரத்தை குவித்துக் கொண்டு நாடாளுமன்ற ஜனநாயகத்தை சிதைக்கிறார்கள். உலகத்தின் தலை சிறந்த நாடாளுமன்றத்தில் கைகளை உயர்த்தி சட்டங்களை நிறைவேற்றுகிறார்கள். வெறும் வாக்கெடுப்பில் சட்டங்களை நிறைவேற்றுகிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் ஒற்றுமையாக வாழ்கிறோம் அல்லவா? இந்த ஒற்றுமையை சிதைக்கிறார்கள். அந்த கருத்தைகளை நாட்டின் பிரதமரை முன்மொழிகிறார், உள்துறை அமைச்சரை முன்மொழிகிறார். இதுதான் பேராபத்து. எனவே அந்த பெருங்கோபம் மாநில அரசின் மீது திரும்பாது. இப்பொழுதும் உழைப்பாளி மக்களின் உரிமை போரில் கம்யூனிஸ்டுகள் சமரசத்தை மேற்கொள்ள மாட்டோம். ஒரே வரி, தொழிலாளர் விரோத சட்டங்களை எதிர்ப்போம். தொழிலாளருக்கு ஆதரவாக தான் நாங்கள் முழங்குவோம். அது எந்த வழியில் வந்தாலும், எந்த ரூபத்தில் வந்தாலும், யார் கொண்டு வந்தாலும் உழைப்பாளி மக்களுக்கு அருகில் என்று சமரசம் இல்லாமல் போராட்ட குரல் ஒலிக்கும். நகமும் சதையுமா இருக்கிற ஆளுகையா இஸ்லாமியர்கள் நம்ம நாட்டை பிரிச்சு போகும்போது அந்த மாதிரிலாம் கிடையாது, நாங்க இங்கே இருப்போம் அப்படின்னு சொன்னா. இஸ்லாமியர்கள் நமது சொந்த சகோதரர்கள். அவர்கள் இந்திய மண்ணின் மைந்தர்கள். நாடு பிளவுபட்ட போது, அவர்களுக்கென்று ஒரு நாடு அமைந்த போது கூட, இருந்தாலும் இந்த மண்ணில் தான் எங்கள் உயிர் பிரியம் என்று சொன்ன மகத்தான தேசபக்தர்கள். எனவே இந்துக்கள் வேறு, இஸ்லாமியர்கள் வேறு அல்ல. இஸ்லாமியர்களை பாதுகாப்பது வெறும் சட்டம் அல்ல, பெரும்பான்மை இந்துக்கள். இந்தியாவில் தமிழ்நாட்டில் பெரும்பான்மை இந்துக்கள் கலாச்சார சிந்தனை உடையவர்கள். சிறுபான்மை மக்களுக்கு ஆபத்து வருகிற போதெல்லாம் இந்த பெரும்பான்மை மக்கள் அவர்களை அணைத்துக் கொள்வோம். எங்களை யாராலும் பிரிக்க முடியாது. RSS பிஜேபி கருத்தியல் இதை உடைக்க முடியாது, சிதைக்க முடியாது. அந்த பாடத்தை தமிழ் மண்ணிலிருந்து கற்பிப்போம். இந்தியாவில் இடதுசாரிகள் கற்பிப்போம். இங்க பாருங்க, எங்க கட்சி தலைவர் எங்க ஸ்டாலின் ஐயா என்ன சொல்றாரோ அதை அப்படியே பண்ணுவேன். அதாவது நான் கரூர்ல நிற்பேன், இல்லைன்னா கர்நாடகத்தில் கூட நிற்பேன். நான் எங்க நின்னா உங்களுக்கு என்னங்க? கோவையும் எனக்கு ஒண்ணுதான், கரூரும் ஒண்ணுதான். எங்க ஐயா சொன்னா நான் எங்க நிற்பேன். சொன்னது யாரு தெரியுமா? செந்தில் பாலாஜி எனர்ஜி. கரூர்ல இருந்து அரவக்குறிச்சி போனப்ப என்ன பயந்துட்டு போனோமான்னு தலைமை என்ன சொல்கிறது, எங்களுடைய தலைவர் என்ன கட்டளை இடுகிறாரோ அதை செயல்படுத்த வேண்டியதுதான் ஒரு தொண்டனாக என்னுடைய பணியாக நான் கருதுகின்றேன். என் வாழ்நாளில் தலைவர் சொல்லுகின்ற பணிகளைத்தான் செய்வேன். எந்த இடத்திலும் போய் எனக்கு இது வேண்டும் என்று ஒருபோதும் நான் தலைவரிடத்தில் கேட்க மாட்டேன். தலைவர் இடுகின்ற கட்டளையை நான் செயல்படுத்துவேன். கரூரிலிருந்து அரவக்குறிச்சி போகும்போதெல்லாம் அந்த கருத்துக்கள் வரல. இப்ப தோல்வி பயத்தில் இருக்கக்கூடியவர்கள், சாதனை சொல்லி வாக்கு சேகரிக்க முடியாதவர்கள், மக்களிடத்தில் எடுபடாதவர்கள் இது போன்ற கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். நிச்சயமாக 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நாளன்று நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். நம்ம எல்லாம் ஒன்னா தான் இருக்க போறோம். 4 தொகுதியிலும் உதயசூரியன் வெற்றி என்ற மகிழ்ச்சியான செய்தி நீங்கள் தான் வெளியிடப் போகின்றீர்கள். வெற்றி உறுதி செய்யப்பட்டது. நான் இப்பொழுதே அடித்து சொல்கின்றேன். கரூர் தொகுதி 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஒரு மகத்தான வெற்றி பெறும். அப்படியே எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது நானும் வர்றேன்னு சொல்லி குடுன்னு ஒருத்தர் வந்து மைக் எடுத்து பேசினார். பாருங்க. பாஜக ஒன்றியத்தில் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் செஞ்சதில்லை, எந்த சிறப்பு திட்டத்தையும் செய்யல, நாம வச்ச எந்த கோரிக்கையும் நிறைவேற்றல. மதுரையில் ஒரு எய்ம்ஸ் அறிவிச்சாங்க. அதோட நிலைமையை நான் சொல்லித்தான் தெரியணும்னு உங்களுக்கு அவசியம் இல்லை. சென்னை மெட்ரோ திட்டத்துக்கு நிதி தரல. ஓசூர் விமான நிலையத்துக்கு அனுமதி கேட்டிருக்கோம், தரல. குடிநீர் திட்டத்துக்கான நிதியும் தரல. இத்தனை தடைகளையும் சமாளிச்சு பல்வேறு சாதனைகளை நாம செஞ்சிருக்கிறோம். திறமையான நிர்வாகத்தால நம்பர் 1 மாநிலமாக உயர்ந்திருக்கிறோம். இருக்கிறதுல என்ன கொடுமைன்னா, இந்தி திணிப்ப ஏத்துக்கலன்னு நம்ம வீட்டு குழந்தைகள் படிக்கிறதுக்கான கல்வி நிதியை கூட இதுவரைக்கும் கொடுக்கல. இப்படி வஞ்சக எண்ணம் கொண்ட கூட்டத்திட்ட தமிழ்நாட்டுடைய எதிர்காலத்தை ஒப்படைக்க முடியுமா? இப்படிப்பட்ட வஞ்சக கூட்டத்தை தமிழ்நாட்டு மக்களை ஒப்படைக்க முடியுமா? சொல்லுங்க, ஒப்படைக்க முடியுமா? மக்களே இங்க வாங்க. 2 தொகுதியில போட்டியிடுறதுக்கு சட்டத்தில் அளவு பண்ணிருக்காங்க. ஆனா 2லயுமே ஜெயிச்சுட்டா ராஜினாமா பண்ணிட்டாங்க. திருப்பி அதுக்கு எலெக்ஷன் வைக்க வேண்டியிருக்கு, செலவாகுது. இது தேவையா, இது வேணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்டா கடன்னு பதில் சொல்றாங்க மக்கள் எல்லாம். 2 தொகுதியில வேறு இது பண்றது என்ன பொறுத்த வரைக்கும் தவறான எண்ணம். அப்போ அந்த தொகுதிக்கு மறு தேர்தல் நடத்தணும், ஓட்டு போடுறதுக்கு மறுபடியும் மக்களை கொண்டு வரணும்.
மக்களுடைய வரி பணம் அங்கே வீணாகுது. அப்புறம் இதெல்லாம் எப்படின்னு மக்கள் ஏற்றுக்கிட முடியும்? மக்களால் கட்டாயம் ஏற்றுக்கிட முடியாது. அப்போ பாதகம் வந்து கவர்மெண்ட்டுக்கு தானே சார், சாதகம்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்ல முடியாது. இது வீணா செலவு தான் சார் கவர்மெண்ட்டுக்கு. அந்த ஒரு தொகுதியில் நின்றுட்டு அந்த கட்சியிலேயே வேற மற்ற கேண்டிடேட்டுக்கு அந்த ஒரு வாய்ப்பு கொடுக்கறது நல்லது. தேர்தல் ஆணையம் அப்படி இதை வந்து பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? ஒரு பலவீனமாக தான் நான் கண்டிப்பாக பார்க்குறேன். ஏன்னா வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதியில் தான் தலைவர்கள் தேர்ந்தெடுத்து நிற்பாங்க. அப்போ அவங்களே வந்து அந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்பு இல்லைங்கிற ஒரு நிலைமையில தான், அந்த பயத்தினால தான் அவங்க வந்து 2 தொகுதியில் நிற்கிறாங்க. நாளைக்கு அவங்க 2 தொகுதியிலையும் வெற்றி பெறாங்கன்னா ஒரு தொகுதியில எடுத்துக்குவாங்க, இன்னொரு தொகுதியில வந்து ராஜினாமா பண்ணி ஆகணும். மீண்டும் 6 மாதத்திற்குள் மறுபடியும் தேர்தல் வைக்க வேண்டும். இதனால் மக்களுடைய பொருளாதாரம், வாழ்வாதாரம், நேரம் மற்றும் அரசுக்கு பண இழப்பு மற்றும் அரசு ஊழியர்களுக்கு வேலை குறைபாடு இப்படி பல்வேறு வகையில் பாதிக்கப்படுகின்றனர். அப்படி ஒரு வேட்பாளர் 2 தொகுதியிலும் வெற்றி பெற்றால் ஒரு தொகுதியை ராஜினாமா செய்ய வேண்டியிருக்கிறது. அதன் பின்பு அந்த தேர்தல் செலவினத்தை நான் மேற்படி வேட்பாளரிடத்திலே வசூல் செய்கின்ற முறையை தேர்தல் ஆணையம் கொண்டு வர வேண்டும். இவ்வளோ சிரமத்தை ஏற்படுத்துறதுக்கு ஒரு வேட்பாளர் 2 இடத்துல இருக்காங்க அவசியம் இல்லை. ஒரு வேட்பாளருக்கு ஒரு தொகுதி என்ற முறையை தான் பின்பற்ற வேண்டும் என்பது என்னுடைய பார்வையாக இருக்கிறது. இந்த மாதிரி இருக்கிற சட்டத்தை இவங்க 2வது தொகுதியில் இருக்கிற சட்டத்தை திருத்தி அமைக்கணும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதனால் இந்திய அரசின் சட்டத்தில் வந்து அதை விதியை மாற்றி ஒரு வேட்பாளர் வந்து ஒரு தொகுதியில்தான் போட்டியிட வேண்டும் என்பதை கொண்டு வர வேண்டும். இதுவரைக்கும் நீங்க பார்த்த தர்பார்ல அரசியல் விஷயங்கள் எப்படி உங்களோட ஒத்து போச்சா? என்ன அடுத்து நீங்க ஓட்டு போடணும்ல? மறக்காம ஓட்டு போடுங்க. அடுத்த தர்பார்ல ஏகப்பட்ட விஷயத்தோட ஏகப்பட்ட அரசியல் விஷயங்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே. ராஜாவாதி ராஜ மார்த்தாண்ட ராஜ